இந்த அதிகரித்திருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதமே கடந்த 15 ஆண்டுகளில் அதிகரித்த வாக்கு சதவீதத்தை விட ரொம்ப ரொம்ப குறைவு. விஜயால் ஆட்சிக்கு வர முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். விஜயால் எதிர்கட்சிக்கு வர முடியாது, செகண்ட் பாயிண்ட். இந்த அதிகபட்சமான ஓட்டு இருக்க இது ஆளும் கட்சியை பாதிக்குமா தான். ஆனால் இதில் நீங்கள் பேசும்போது மிக அதிகமாக குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா விஜய் தான். இல்லை என்ன அப்படி ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்காங்க. விஜய்க்கு நேர் எதிராக அஜித்தை கொண்டாடக்கூடிய அந்த நிலையும் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் வயப்பட்ட மக்கள் உணர்வு பூர்வமாக எதையும் வெளியில் காட்டிக்கொள்வது. எஸ்ஐஆரால தான் புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. எஸ்ஐஆருங்கிற மந்திர தண்ணியை தெளிச்ச உடனே தமிழ்நாடு புனிதமாயிடுச்சுன்னு சொல்றது சரியான வாதம் இல்லை. அன்பிற்குரிய சோஷியல் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். சோஷியல் டாக்கிஸில் பல அரசியல் பிரமுகர்கள் பேட்டி கண்டு நம்ம வெளியிட்டிருக்கோம். ஒரு அரசியல் விவாதம் அப்படின்னு நடக்கிறதுனா இதுதான் முதல் முறை. 2026 தேர்தல் பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருமதி ஆண்டாள் பிரியதர்சினி அவங்க வந்திருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சகோதரர் அதிவீர ராமபாண்டியன் வந்திருக்காரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இடும்பவனம் கார்த்திக், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்பா, பத்திரிகையாளர் அருள்மொழிவர்மன். இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தேர்தல் என்ன மாதிரியான மாற்றங்களை தமிழ் நாட்டுக்கு கொண்டு வரப்போகுது அப்படின்றத பற்றியும், இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமைஞ்சாலும் அதை நாம் இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பொதுவாக பேசியிருக்கோம். முதல்ல அருள்மொழிவர்மன் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது. என்னென்னா, பொதுவாக ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆளும் கட்சியினருக்கு அது எதிராக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து உலவுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போதும் சரி, மரபு சார்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போதும் சரி, ஹெவி போலிங் அப்படிங்கிறது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறவங்க. இப்போ நான் மக்களுக்கு என்னென்னா, எப்போ நம்ம போய் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு தோணும் அப்படின்னா, வேணாம்ப்பா நமக்கு சரியா இல்லைப்பா நம்ம போய் போட்டதான்ப்பா மாறுன்ற மனநிலை மக்களுக்குள்ளே வரும்போது தான் பொதுவாகவே அதிகமான போலி நடக்குங்கிறது இயற்கை விதி. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக உலகம் முழுக்க அந்த எலெக்ஷன் சிஸ்டம் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு பொதுவான இயற்கை விதி அதுதான். ஆனால் இப்போ என்னென்னா, இது ஹெவி போலிங் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை கொஞ்சம் பகுத்து தான் பார்க்கணும், நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, 85% வந்திருக்கிறது அப்படிங்கிறது கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கணும். எப்போதுமே வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கடைசியாக இருக்க வேண்டிய ஒரு கணக்காக இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி கூட ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகரித்திருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதமே கடந்த 15 ஆண்டுகளில் அதிகரித்த வாக்கு சதவீதத்தை விட ரொம்ப ரொம்ப குறைவு. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 85ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த 85 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னா, மெஜாரிட்டி மேஜர் ரீசன் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் முக்கியமான ஒரு காரணம். சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் அடிப்படையில் டூப்ளிகேஷனை நீக்கி இருக்கிறாங்க, பல இறந்தவர்கள் எண்ணிக்கை இருக்கா அதை நீக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போது நீங்கள் 100க்கு 80 மதிப்பெண் வாங்குறதுக்கும் 90க்கு ஒருத்தர் 80 மதிப்பெண் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 100க்கு 80 90க்கு 80 அப்படிங்கிறது வாக்காளர் எண்ணிக்கை என்ன, எவ்வளோ ஓட்ஸ் போலாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இப்போ மேபி நம்ம இன்னொரு கூடுதலாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னா, தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் புதிய ஒரு முறையாக உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ அவர் உள்ளே வந்ததன் காரணமாக அவர் ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம், திரையுலகத்தினுடைய ஒரு பெரிய ஸ்டாரு. ஸோ அவர் வரும்போது யங்ஸ்டர்ஸ் மேபி கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் இது மட்டும்தான் காரணம், அதனாலே ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இது அப்படின்றத நான் நம்பலை. முதல்ல இந்த ஓட் பர்சன்டேஜ் கூடி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக ஒரு எலெக்ஷன்லையுமே ஓட் பர்சன்டேஜ் கூடும். 2021 விட ஒப்பிடும்போது 2026 சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அப்புறம் அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அப்போது ஆனால் பர்சன்டேஜ் கூடி இருக்குது. நல்லா கவனிக்கணும், வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது, பர்சன்டேஜ் கூடி இருக்குது, சென்னையிலே கூடி இருக்கு. அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம பர்சன்டேஜ் வச்சு பேசக்கூடாது. ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரெஜிம் சேஞ்சுக்கான ஒரு இதுவாக பார்க்கணுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. இந்த ஹெவி போலிங்கால் இப்போது விஜயனுடைய வருகையால் அப்படியே தலைகீழ் மாற்றம் புரட்சி நடக்குதுன்னா எதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். விஜயால் ஆட்சிக்கு வர முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். விஜயால் எதிர்கட்சிக்கு வர முடியாது, செகண்ட் பாயிண்ட்.
விஜய் வந்து டிஸ்ரப்டரா இருக்கலாம், யாரை வந்து கெடுக்க போறாரு, யாரை பாழ்படுத்த போறாருங்கிறதா இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. யாரை காப்பாற்ற போறான்னு வச்சு கூட இப்போ அவரால் அதை பண்ண முடியாது, இந்த சுச்சுவேஷன் அவரால் அதை பண்ண முடியாது. என்னைய பொறுத்து என் கணிப்புங்கிறது அதுதான். இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் திமுகவை ஹெவியாக டேமேஜ் பண்ணுறாரு, சில இடங்களில் அதிமுகவை டேமேஜ் பண்ணுறாரும் போது என் கணிப்புங்கிறது நெக் டு நெக் இருக்குமோ, ஒரு அறுதி பெரும்பான்மையோட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இல்லை. ஏன்னா திமுகவுக்கும் ஒரு நடுக்கம் இருக்கிறது, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறாங்க. அதிமுகவுக்கு அது இயல்பாக தான் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீனை செட் பண்ணுறாங்க, அதிமுக ஓட்டை மட்டும்தாங்க உடைக்கிறாரு, எதிர்கட்சி ஓட்டை தாங்க உடைக்கிறாருன்னு. அப்படி சொல்ல முடியாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுல அதிமுகவை உடைக்கலாம், பட் திமுகவுடைய ஓட்டையும் தானே. ஏன்னா அவர் யாரை தாக்கி பேசுறாரு, திமுகவை தாக்கி பேசுறாரு. இன்னொன்று, பாரம்பரியமா திமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருந்தவங்களை அப்படியே மாறுவாங்கன்னு கேட்டால் மாறுவாங்கன்னு சொல்லலை. ஆஸ்திரேஷன் ஓட்டர்ஸ் இருப்பாங்க எப்போதுமே, திமுகவுக்கு போடுவாங்க, அதிமுகவுக்கு போடுவாங்க. அவங்க இந்த வாட்டி டிவிகேக்கு போட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு போட்டவங்க போட்டிருக்கலாம், இல்லது டிவிகேக்கு போனோம் நல்லா இருக்குங்க அப்படின்னு நினைச்சவங்க அவருடைய செயல்பாடுகள் சரியில்லைங்க திருப்பி எண்ணிக்கை கூட வந்திருக்கலாம். அப்போ ஓவராலா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹெவி போலிங் நம்ம ஹெவி போலிங்னு அதை பார்க்கணும்னு கேட்டால் பார்க்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் நமக்கு அது தெரியுது. இப்போ நீங்க பேத்வாங்கல் எடுத்துக்கோங்க, 90% போல இருக்கு. பிகாஸ் ஆஃப் வாட்? அது வந்து 15 ஆண்டு காலமா டிடி அவர்கள் மரியாதைக்குரிய மமதா பானர்ஜி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க மேல ஆன்டி இருக்கு. அதை விட தீவிரமாக எஸ்ஐஆருக்கு எதிராக வங்கமொழி மக்கள் ஒரு உணர்வு எழுச்சியில் இருக்கிறாங்க. என்னையா நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல, நம்ம கொதிப்பு நிலையில இருக்கிறான். அப்ப மோடிக்கு எதிரான அலையும் இங்க இருக்குது. இப்ப எந்த ஆளு அங்க ஜெயிச்சிருக்குங்கிறது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும். 29 தான் செகண்ட் பேஸ், 4 ரிசல்ட் வந்துட போகுது. அப்போ ஒரு இடத்துலயும் ஒரு விதமான ஃபேக்டர்ஸ் வந்து பிளே பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இங்க பிளே பண்ற ஃபேக்டர் அப்படிங்கிறது விஜய் வந்து எதுக்காக இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பேசப்படும் பொருளா மாறி இருக்கிறாரு நான் நினைக்கிறேன்னா, பல தொகுதிகளில் எல்லாரையுமே வந்து கொலாப்ஸ் பண்றாரு. அவர் ஜெயிக்க போறது கிடையாது, அவரால் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனா ஆட்சிக்கு யார் வரணுங்கிற தீர்மானிக்கிற இடத்துல மேபி விஜயோடைய ரோல் இருக்கலாங்கிறதா என் கணிப்பு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கு நீங்களே உதாரணம்னு பார்க்குறேன் நான். ஏன்னா உங்ககிட்ட நான் கேட்ட கேள்வியே இந்த அதிகபட்சமான ஓட்டு இருக்க இது வந்து ஆளும் கட்சியை பாதிக்குமா தான். ஆனால் இதில் நீங்கள் பேசும்போது மிக அதிகமாக குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா விஜய் தான். இல்லை என்ன அப்படி ஒரு தாக்கத்தை வந்து விஜய் ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம திரும்ப பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவருடைய கருத்தை பற்றி? இல்லை, நான் அவர் பேசுனதுக்கும் இப்போ நீங்கள் விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறதுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். சமூக வலைத்தளங்களில் ரொம்ப அதிகமாக அவங்க இருக்காங்க. அங்கே வந்து எஸ்ஐஆர் இல்லை. ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை முறை வேணாலும் ஷேர் பண்ணலாம், எத்தனை முறை வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். இப்படி போயிட்டே இருக்கும்போது அது ஏதோ ஒரு பேசு பொருளாக அவங்களுக்கு தெரியுது. இப்போ நாங்கள் ஒரு வாக்காளனா அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய முகவராக தேர்தலை சந்தித்த போது அந்த வாக்குச்சாவடியிலிருந்து நான் அரசியலை மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நான் இவங்க சொல்கிற மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனா இல்லை. அங்கே இயல்பாக அரசியல் வயப்படுத்தப்பட்ட வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க. புது வாக்காளர்களில் விஜய் ரசிகர்களும் இருக்கிறார்கள், அஜித் ரசிகர்களும் இருக்கிறார்கள், பல்வேறு ரசிகர்களும் இருக்கிறார்கள். விஜய்க்கு நேர் எதிராக அஜித்தை கொண்டாடக்கூடிய அந்த நிலையும் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் வயப்பட்ட மக்கள் உணர்வு பூர்வமாக எதையும் வெளியில் காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் எப்படி கல்யாணம் பண்ண மணமகனும் அந்த 2 பேரும் ஸ்டேஜில் ஆட்டம்லாம் போடுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பொறுப்பாக இருக்க நாமெல்லாம் அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், சிரிப்பு வராது. அது மாதிரி ஓவராக அதுக்கு பேசப்படுது, அந்த மாதிரி காட்டப்படுதுங்கிறதுனாலேயே அவர் வந்து ஒரு பெரிய இதாக மாறிட்டாரா அப்படின்னா அரசியல் களத்தில் இப்படி மாறல. தமிழ்நாடு அரசியல் களம் இப்போது இல்லை, அப்போதே புரட்சி தலைவர் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவருடைய அரசியல் பயணமே பெரிய ஒரு 2-3 முதலமைச்சர்களை ஜெயிக்க வைத்த பிரச்சாரத்தை முடித்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அதற்கு அவங்க ஒவ்வொரு ரூட் கெனால் சொல்லக்கூடிய கிளை செயலாளர் வரைக்குமான தொடர்போடு இருந்த திரைத்துறையிலும் வளர்ச்சி பெற்ற, இன்னும் சொன்னால் குழந்தையாக இருக்கிற போதே தன் வருவாயை இன்னொரு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதனுடைய பலன் தான் அவர் அவ்வளோ பெருசாக வந்தார் ஒழிய ஒரு திரைத்துறை கவர்ச்சி அப்படிங்கிறது மட்டும் தமிழ்நாட்டு மக்களால் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது ஒரு அட்ரஸ் சொல்கிறதுக்கு வேணால் பயன்படலாம். ஆனால் தேர்தல் களங்களில் எப்போதும் போல நான் பார்த்ததில் அதிமுக திமுகவுக்கு இடையிலான மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. இப்போ 1 லட்சம் வாக்குகள் இருந்தால் 51,000 வாக்குகள் எடுத்து வெல்லக்கூடிய நிலை இருந்தது. இப்போ டிவிக்கு பிரிக்கக்கூடிய அந்த ஒரு 10,000 ஓட்டோ 5,000 ஓட்டோ அது குறையும்போது அந்த வெற்றி மார்ஜின் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரலாமே ஒழிய
போட்டி தளம் அப்படிங்கிறது பார்த்தா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிக சரியாக இருக்கிறது. இயல்பாகவே இன்னொரு இடத்தையும் நம்ம பார்க்கணும். அதிமுக திமுகவுக்கு மாற்று வேண்டும் அப்படின்னு ஆசை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த வாக்குகளை ஒவ்வொரு தேர்தலிலும் விரயப்படுத்துகிறார்கள். அப்படி விரயப்படுத்துகிற வாக்காளர்களுடைய வாக்குகளாக இந்த விஜயனுடைய வாக்குகள் கன்சால்டேட் ஆகும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இன்னொரு ஆங்கிளில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ விஜய் வந்து ஒரு புதிதாக வந்திருக்கிறார். என்னிடம் எந்த மதம் இனம் சார்ந்த எந்த இதுவும் இல்லைன்னு சொன்னாலும் அவர் தேர்ந்தெடுத்த 2 தொகுதிகள் பார்த்திங்கன்னா சிறுபான்மை, இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதிகள். அப்போ அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா அந்த அவர் நின்ற தொகுதிகள் 2 தொகுதியிலுமே அப்படி செலக்ட் பண்ணிட்டார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்து மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி ஒன்று, ஒரு இஸ்லாமியர்கள், ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்லியிருந்தா நாம் அதை பரவாயில்ல பொதுப்படையாக பார்க்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அவர் டார்கெட் பண்ணியிருக்கிறதும் அந்த வைரல் வீடியோ முட்டு போட்டு நடக்கிறது ஒரு மாதிரிலாம் வீடியோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன கிளைம் பண்ணுறதுன்னா இப்போ சிறுபான்மை ஓட்டுக்களை எய்ம் பண்ணி அந்த அந்த இலக்கை நோக்கி அவர் நடக்கிறார். அப்படி நடக்கிற போது இயல்பாக திமுக எது தங்களுடைய கோர் ஓட் பேங்க் என்று நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அங்கே வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது எங்களோடது. இப்போ நகரத்தில் அதாவது கிராமங்களில் அரசியல் ரீதியாக செவிவழியாக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிற கிராம கட்டமைப்புகளை தாண்டி நகரத்தில் வரும்போது அது சற்று குறைந்திருக்கிறதுனால அங்கு மற்ற பகுதிகளில் வாங்குவதை விட ஒரு சில சதவிகிதங்கள் அதிகரிக்கலாம். அது அவர் தொகுதியிலே வெற்றி கிடைக்குமான்னு அதுக்கும் வாய்ப்பு கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த அளவில் தான் விஜய் ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பாக நாங்கள் பார்க்குறோம். சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது ஆளும் கட்சிக்கு பாதகமாக அமையும் அப்படின்னு கருத்து இருக்கு. அது வந்து ஏற்புடையதாக அதாவது இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பு கூடுதல்னால ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற இதுக்கு வரல. ஏன்னா 2006 11% வாக்குப்பதிவு அதிகரித்தது. ஆனால் திமுகவுக்கு பெரும்பான்மையே கிடைக்கல. அவங்க வந்து காங்கிரஸ் பாமகவோட கூட்டணியில அதை ஒப்பேற்றி தான் அந்த ஆட்சி போச்சு. அதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு புரட்சித் தலைவர் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ அந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பு என்பது தேர்தலில் வந்து இப்படி வருதுன்னு சொல்கிற இது ஒரு மித்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது விழுந்த சதவீதங்களில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை நிச்சயமாக அந்த வாக்குக்குள்ளே தான் இருக்குது. அந்த வாக்காளர் எங்கேருந்தோ புதுசாக எந்திரிச்சு வரல, தூங்கி எந்திரிச்சு இல்லை அவங்க வரமாட்டாங்க, பெரிய மாற்றம் வரணும்னா வருவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுக்கு நாம் இந்த எஸ்ஐஆர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். பெர்சன்டேஜ் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் வாக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்தவரை இந்த மித்தில் இல்லை ஓட்டு போடாமல் இருந்து வரல யாரும். இப்போ கிட்டத்தட்ட 1,25,00,000 வாக்குகளை நம்ம இன்னும் அதிகரித்து அதில் இந்த சதவீதத்தை பார்த்தோம்னா இந்த 85 வந்திருக்காரு. இன்னும் 1,00,000 டெலீட் பண்ணியிருக்கோம், ஒரு 25,00,000 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏற்கனவே 2021 இருந்த வாக்காளர் லிஸ்ட்டையும் எடுத்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சதவீதம்ங்கிறது ஒரு 75-76 அவ்வளோதான் வரும். வெறும் 1,83,000 வாக்குகளில் தான் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியை விட்டு இழக்குது. அப்போ இப்படி எல்லாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு 3% குறைஞ்ச போது அதிமுக 150 இடங்களை பெற்றிருக்கு. அதுக்கு முன்னாடி 2011 74 இருக்கும்போது 334 தான் வருது. அப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கு அதிகரிப்பு குறைவு என்ன வந்தாலும் மக்கள் மனநிலை என்பது மிக தெளிவாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் பதிவாக இருக்கிற வாக்குகளுக்குள்ளே அது நடந்திருக்கு. அதனால் இந்த வாக்கு உயர்வுன்னு நம்ம சொல்கிறது பர்சன்டேஜ் உயர்வு தான். இது எதற்கான ஒரு இதாக நான் பார்க்குறேன்னா, இப்போ இதுவரை தமிழகத்தில் உள்ள வாக்காளர்கள் வாக்கு செலுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. அது இது போன்ற நீக்கப்படாத வாக்குகள்னால அவர்கள் யாருமே வர்றதில்லை, சோம்பேறியாக இருக்காங்க. இப்போ சென்னையில் அது அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் ப்ராக்டிக்கலாக என்னென்னா சென்னையில் மட்டும்தான் அடிக்கடி வீடு மாறுகிறவர்கள் இருக்காங்க. அந்த வீடு மாறுகிற போது ஒரு தொகுதியை விட்டு ஒரு தொகுதி பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே அருகருகே இருக்கிறதுனா 4 தொகுதியில் கூட ஒருத்தருக்கு ஓட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்கே வாடகை இருக்காரோ அங்கே ஒரு ஓட்டு வாங்கிடுவார். அப்போ இது நீங்கள் அந்த 4 ஓட்டுகளை நீக்குகிற போது நீக்கப்பட்ட ஓட்டுகள் தொகுதிக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோதான், அந்த வாக்குகளும் அவ்வளோதான். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த எஸ்ஐஆர் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இரட்டை பதிவு, 3 பதிவு, இறந்த வாக்குகள் இதையெல்லாம் நீக்கி இருக்கிறதுனால இந்த தேர்தல் வந்து இன்னும் சொல்லப்போனால் உயிருள்ள எல்லா வாக்காளர்களும் உணர்வோடு போடப்பட்டு அதன் மூலம் வருகிற ரிசல்ட்டாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த விவாத நிகழ்ச்சியை முதல் முறையாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தலைப்பே பொதுவாக இந்த தேர்தலில் வாக்களிப்புக்கு பின் முடிவுகள் எப்படி இருக்கும், ஆனால் நீங்கள் எல்லாருமே சென்ட்ரிக்காக கொண்டு போய் நிறுத்துறது ஒரு இடத்துல, அதையே முதல்ல மறுதளிக்கணும். அது தவிர உலகளாவிய அளவில் இதுதான் செட்டப், இதுதான் ட்ரெண்டுன்னு ஒரு பார்வையை சொல்கிறீங்கல்ல. எங்கே வாக்கு சதவீதம் அதிகமாகுதோ அல்லது வாக்களிப்பவர் எண்ணிக்கை அதிகமாகுதோ அப்போ அது ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறீங்க. அது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் தம்பி சொன்னார், அங்கேயும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு.
தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி சொல்றாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த மிக சமீப காலத்தில் நடந்த அந்த நடவடிக்கைகள் அல்லது நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையில் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணிகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய எதிர்ப்பக்கத்தில் இருக்கிற கூட்டணிகள், அந்த கட்சிகள், இவர்களுடைய நிலைப்பாடுகள், இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதகம் வந்தபோது எல்லோருமே வாய்மூடி மௌனியாக இருந்தார்கள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு, இங்க இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வளம், நலம் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து எல்லோருமே சென்று இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும்னு வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி தீதியை பத்தி சொல்றீங்க, தீதிக்கும் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க. அங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியே பெருசுன்னா அகில இந்திய அளவில் பிரதமருக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிக்கு அங்க பதில் கொடுப்பாங்களா இல்லையா? அப்ப அங்கேயும் தீதியை காப்பாற்ற வேண்டும், தீதி கொடுக்கின்ற அந்த நிம்மதியை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா அந்த தமிழ்நாட்டிலும் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் கொடுக்கக்கூடிய அந்த நிம்மதின்னு ஒன்று இருக்குல்ல, அதை காப்பாற்ற வேண்டும். கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ், இந்த ரெண்டுமே அமைதியான மாநிலங்களாக இருக்கு. அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு விழிப்புணர்ச்சி தான் வாக்காளர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனால் இவ்வளவு அதிகமாக வாக்களிப்புன்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்ஐஆர் என்கின்ற அந்த நிலைமைக்கு நீங்க எல்லாருமே கூடுதலா ஒரு மதிப்பு, மரியாதை, கவனிப்பை கொடுக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த 500 ரூபாய் இல்லை, இனிமேல் இருந்து 1000 ரூபாய் இல்லைன்னு பிரதமர் சொன்ன உடனே கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சு நான் கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க்ல சேர்த்துருவேன்னாரு. ஆனா எவ்வளவு புழக்கத்தில் விட்டார்களோ அவ்வளவு பணமும் திரும்பி வந்தது. கருப்பு பணத்தை எதையும் பிடிக்கல. அது மாதிரிதான் இங்கேயும் எஸ்ஐஆர் மூலமாக நீங்கள் நீக்கியது இறந்தவர்கள் அல்லது டபுள் என்ட்ரி, இதைத்தான் நீக்கியிருக்கா. இது ஒரு ரெகுலர் அஃபிஷியல் ப்ரொசீஜர் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அதை நீங்க ஒரு கிரெடிட்டா கொடுத்துட்டீங்களா? 97 லட்சம் பேரை நீக்கினாங்க, அதுக்கப்புறம் 27 லட்சம் பேரை சேர்த்தாங்க, ஆட் பண்ணாங்க. அப்ப இறந்து போனவர்கள் டபுள் என்ட்ரி தான், மிச்சம் இருக்கிற 70 லட்சம் சொச்சம், அவ்வளவுதான். அது ஒரு மிகப்பெரிய பூதாகாரமா எஸ்ஐஆரால தான் புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. எஸ்ஐஆருங்கிற மந்திர தண்ணியை தெளிச்ச உடனே தமிழ்நாடு புனிதமாயிடுச்சுன்னு சொல்றது சரியான வாதம் இல்லை. அதன் மூலமாக பொதுவாக எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுவாங்க, பாத்தீங்களா அந்த திமுகவுக்கான கள்ள ஓட்டுகள்லாம் காணாம போயிடுச்சு. இந்த முறை கள்ள ஓட்டே இல்லைங்கிறதா நிரூபணம் ஆயிருக்கு. அதே எண்ணிக்கை தானே வாக்காளர்கள் வந்திருக்காங்க. இது எவ்வளவு சிந்தனை இல்லாதவர்களுடைய பேச்சா இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். எனவே இந்த எஸ்ஐஆர் மூலமாக புனிதப்படுத்தப்பட்டிருக்குங்கிற அந்த வாதமும் சரியில்லை. அதை தவிர எங்களுடைய BLA 2 எல்லாருமே சேர்ந்து எல்லா மக்களுக்குமான அந்த ஃபார்ம் அதை சரி பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா? கட்சி சார்பு இல்லாமல் வேலை பார்த்தாங்க. அது எல்லா வாக்காளர்களும் அந்த பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற அக்கறை, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அக்கறையின் மூலமாகத்தான் இங்கே வாக்களிப்பு நடந்திருக்கிறது. அதை தவிர புதிய வாக்காளர்கள்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அந்த புதிய வாக்காளர்கள் அந்த நடிகருடைய கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தாங்க பாருங்க. அந்த ஃபார்மை நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டோம், எங்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்னா எவ்வளவு முறை நம்முடைய அரசாங்கம் அல்லது நம்முடைய மாநில அரசோ சரி, மத்திய அரசோ சரி, இந்த மாதிரி பட்டியலில் பேர் இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க, ஃபார்ம் கொடுங்க, திரும்ப நீக்கப்பட்டிருந்தா திரும்ப எழுதி கொடுங்கன்னு எல்லாம் அவ்வளவு தூரம் அறிவுரைகள், செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அது எதையுமே பார்க்காம வந்து நின்றுட்டு பாருங்க என் ஓட்டர்ல அது என்னது வாக்கு சீட்டு என்கிட்ட இருக்கு, ஓட்டர் அட்டை என்கிட்ட இருக்கு, இல்ல ஓட்டர் அட்டை, ஓட்டர் ஐடி என்கிட்ட இருக்கு, ஆனா வாக்கு இல்லைன்றாங்கன்னா அவ்வளவு தூரம் அறிவில் குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க போகிறார்களா? என்ன செய்யணும் ஒரு விஷயத்துக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடியவர்களால் தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் வளம் சார்ந்த, அரசியல் சிந்தனை சார்ந்த, அரசியல் வயப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டார்கள். அதனால தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கட்சி சார்பில்லாமல் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள். அது முக்கியமாக ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. தமிழ்நாடு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் 5 ஆண்டில் வெறுமே 1800 நாள் தான். யோசிச்சு பார்த்தா 24 மணி நேரம் தான் நம்முடைய முதல்வருக்கும். அதுல இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள், இவ்வளவு சாதனைகள். சரி, வளர்ச்சி திட்டங்கள்லாம் அடுத்த 10 ஆண்டுல தான் நீங்க அதோட ரிசல்ட்டை பார்க்க முடியுமானா இல்ல. 5 ஆண்டுக்குள்ளேயே அந்த வெற்றிகளை பார்த்து அறுவடை செய்திருக்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்றால், அதையும் ஒன்றிய அரசு தரவுகளாக கொடுக்கிறது என்றால், இந்த நிலை
மொழி ஆதிக்கத்திற்கு எதிரான தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், அல்லது மத உணர்வுக்கு எதிராக மதத்தின் மீது ஏறி வரக்கூடிய அந்த பருந்துகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த கரிசனம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே இருந்திருக்கிறதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம். எனவே தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2.0 என்பதை மே 4 சொல்லும். இந்த தேர்தல் களத்தில் நீங்க விமான நிலையத்தில் இறங்கினவங்களுடைய வீதாசாரங்களை பார்த்து, பேருந்து நிலையத்தில் திரண்டு நின்ற மக்களுடைய வீதாசாரங்களை பார்த்து, நீங்க பூத்துல கழிச்சு எங்களுக்கு 5000 போட்டு 5000 10,000 போட்டு நீங்க நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னா நீங்க அரசியலே பேசாம அரசியல் இல்ல சார், நான் ஏதாவது கண்ட்ரி வேற எங்கேயா ஓடிடுறேன் சார். பார்ப்பன கடப்பாறையால் நாங்கள் திராவிட கோட்டையை இடிப்போம்னு ஒருத்தர் ஆமக்கரியான் வந்தார்ல. அதாவது ஆமக்கறி சாப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா மழையை சாப்பிடுறது, மணலை சாப்பிடுறது, நீர் வளத்தை சாப்பிடுறது, இதுதான் பிரச்சனை. அவங்க பதில் சொல்ல முடியாம ஆமக்கறி அதை கறி இதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான வாதம். மான்கறி சாப்பிட்டாங்கன்னு உங்க உதயநிதி மேல விமர்சனம் வச்சாங்க, அதை நான் பேசலாமா?